ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் ஃபுட் புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாப்பழத்தை வச்சு பண்ணுற ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இது வந்து சீசனில் மட்டுமே கிடைக்கிற இந்த பலாப்பழத்தை வருஷம் முழுக்க நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம். இதை வந்து அப்படியும் சாப்பிட்லாம். இதை வச்சு பண்ணுற ரெசிபிஸ்லாம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை பண்ணலாம், இலையடை பண்ணலாம். அதுக்கப்புறமா பருப்பு பாயசம் பண்ணும்போது அதில் நம்ம கலந்து பாயசத்தோடு கலந்து நம்ம பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்து சீடு ஸ்கின்னெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி பலாப்பழ பீசஸாக எடுத்துக்கிட்டு இதை மட்டும் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். சீடெலாம் நம்ம சேர்த்து வெயிட் போடாதீங்க. இதை மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 kg வெயிட் போட்டு எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து அதிகமாக போட வேண்டாம். அப்படின்னா அந்த பலாப்பழத்தோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்காம போயிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக 2 எடுத்தால் போதும். இங்கே நான் வந்து 200 கிராம் ஜாகரி எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் வெல்லம். இது வந்து நல்ல கல் மண் தூசி இல்லாத பியூரான வெல்லம். அதனால் நம்ம இதை அப்படியே டைரெக்டாக போட்டு சேர்த்து செய்யலாம். நீங்கள் எடுக்கிறதுல வந்து கல் மண்ணெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அதை லைட்டாக தண்ணியில் கரைச்சி கொதிக்க வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது மொத்தமாக பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். இப்போ அதிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் நான் அந்த கடாயில் சேர்த்துருக்கேன். அதில் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த பலாப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி அதை நம்ம சேர்த்து வதக்கணும் நெய்யில் ஃபஸ்ட்டு. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இன்னுமே நல்லா வதங்கணும். இந்த மாதிரி லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும்போது அப்பப்போ லைட்டாக நெய் சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். நான் இது வந்து இன்னும் நல்லாவே வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அதாவது எல்லாமே ஒன்றா மசிஞ்சு வரக்கூடாது. ஒரு 3/4 மசிஞ்சு வந்துருக்கணும். அங்கங்கே இந்த க்யூப்ஸ் அப்படியே இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வெல்லம் போடணும். இந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வெல்லம் போட்டிங்கன்னா அது வந்து சரியாக மசியாது. அது அப்படியே முழுசாகவே அப்படியே க்யூப்ஸாகவே தான் இருக்கும் லாஸ்ட் வரைக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை வந்து டைரெக்டாக சேர்க்குறேன். இந்த வெல்லத்தை நீங்கள் எடுக்கிற வெல்லத்தில் வந்து மண் தூசிலாம் இருந்ததுனாக்கா நீங்கள் கரைச்சி கொதிக்க வச்சுட்டு ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் வந்து வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா கரைஞ்சி வரணும். ரொம்ப பவுடராக இடித்து எடுத்துக்கணும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இருந்தாலும் பரவாயில்ல. அது நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நல்லா லிக்விடாக எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒன்று போல் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து இது வந்து நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடியில் வந்து ஒட்டிக்க ஆரம்பிக்கும். இது நல்லா கலந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். இது வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் நெய் வரைக்கும் தான் தேவைப்படும். அதுக்கு மேலே வந்து தேவைப்படாது. முழு பலாப்பழத்தை வந்து நம்ம சீசன் டைமில் வாங்கிட்டு இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த சீசன் வர வரைக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்படியே தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு ஃப்ரீசரில் கூட நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அதை கொஞ்சம் நேரம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு லைட்டாக பேனில் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். இதை டைரெக்டாகவும் அப்படியே சாப்பிட்லாம். இது வந்து ஒரு ஹல்வா பதத்துக்கு நம்ம வந்து கலந்து விடணும், கலந்து வரணும். இப்போ ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காவை பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம பாயசத்தோடையும் கலந்து பருப்பு பாயசம் பண்ணும்போது கூட கலந்து இது பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அப்படி ஒரு சுருண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம கரண்டியால் எடுத்து விட்டால் கூட அப்படி மடிஞ்சு வருதில்ல, இந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். இது வந்து ஒரு அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா ஸ்டெரைல் பண்ண ஒரு கண்டெய்னரில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 இயர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே ஆகாது. அதே மாதிரி நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாத ஸ்பூன், நல்லா ட்ரையான ஸ்பூனை வச்சு எடுக்கணும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. வந்து இந்த கரண்டியால் நம்ம தேய்ச்சா கூட இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இந்த இதுதான் கரெக்டான பதம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதை வச்சு நம்ம கொழுக்கட்டை பண்ணலாம். கொழுக்கட்டை பண்ணும்போது தேங்காய் துருவலை எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு இந்த பலாப்பழத்தை பூர்ணத்தையும் சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டையாக பண்ணலாம். நம்ம நார்மலாக பண்ணுற பூர்ண கொழுக்கட்டை மாதிரி பண்ணலாம். தேங்காவை இதையும் சேர்த்து கலந்துட்டு இது வச்சு இலை எடை பண்ணியிருக்கேன். இது மாதிரி இன்னும் நிறையா ரெசிபீஸ் பண்ணலாம்.